எபேசியர் 1ஆம் அதிகாரம் இந்த அற்புதமான பவுலின் ஜெபத்தை நாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 15லேருந்து 23 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துக்க வச்சுக்கோங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலே உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோலும் எழுப்பி அவரிடத்தில் நடப்பத்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மென்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்லாமல் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தறினார். அற்புதமான ஒரு ஜெபம் இது. நான் 3வது முறையாக எடுக்கிறேன். இது நம்முடைய சபையில் 2வது முறை. இந்த ஓலக்கொட்டை சபையில் நம்ம ஆரம்பித்தோம் ஒரு முறை, அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதற்கு முன்பு 1999 இந்த வசனத்தை நான் அயனாவரத்தில் எடுத்தேன். கிட்டத்தட்ட 25 வாரம் இன்னும் எடுத்தேன். அப்போது ப்ரேயர் செல் மாதிரி நடத்தின்னு இருந்தேன் அயனாவரத்தில். அப்போ இந்த காரியத்தை எடுத்தேன். இது 3வது முறையாக நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல அற்புதமான ஒரு ஜெபம், பவுலின் ஜெபம் என்று சொல்லுவாங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஜெபங்கள் வருகிறது. இந்த ஜெபத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நிச்சயமாக சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்கிறார் மனக்கண்ணுன்றார். ஆவிக்குரிய மனக்கண்ணெல்லாம் திறந்துடும். சொல்லுங்கள், ஆவிக்குரிய மனக்கண். சரீர கண்ணு மட்டும் இல்லைங்க, ஆவிக்குரிய மனக்கண் என்ன பண்ணுங்க, திறக்கும். தேவனே அறிய பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அறிய ஆரம்பிச்சிருவீங்க. சொல்லுங்கள், அறிய பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அறிய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வித்தியாசமாக மாறும். சரி, அதன்படி தான் நம்ம துவங்கணும். 15ஆம் வசனத்தில் சொல்கிறபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் அன்பையும் குறித்து கேள்விப்பட்டு, திருப்பி வேகமாக முன்னுரையை சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியக்காரன் கேள்வி பண்ணணுமா. என்னத்தை கேள்வி பண்ணனா, அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தையும் அவனுக்குள்ளே இருக்கிற அன்பையும், தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலே இருக்கிற அன்பையும் குறித்து கேள்விப்படுற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கணுமா. சொல்லுங்கள், கேள்விப்படுகிற அளவுக்கு இருக்கணும். அவன் கேள்விப்பட்டு, அப்போது எனக்கு எல்லாம் விசுவாசங்குதுங்க, எனக்கெல்லாம் நீங்கள் அன்பை பற்றி சொல்லாதீங்க, எனக்கும் கடவுளுக்கும் தெரியும், அதெல்லாம் ரைட்டுங்க. உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்கன்னா, உண்மையாக நீங்கள் கடவுள் மனுஷன் மேலே, கடவுளுடைய தேவ ஜனங்கள் மேலே அன்புள்ளவர்களாக இருப்பீங்கன்னா, அது கேள்விப்படுற அளவுக்கு என்ன பண்ணோம், காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் நினைத்து. ஜெபம்னா என்ன பண்ணாங்க, அது இடைவிடாமல் தொடர்ந்து கண்டினியூவாக எதை செய்கிறோமோ அதை தொடர்ந்து செய்யுங்கன்றார். தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். 38 வருஷமாக தொடர்ந்து என்ன பண்ணான், அவன் அந்த இடத்துல இருந்தான். அதனால தான் அவனுக்கு என்ன பண்ணுது, இயேசு அவனை என்ன பண்ணார், சந்திச்சார். எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் என்ன இருக்கணுங்க, சொல்லுங்கள், ஸ்தோத்திரம், நன்றி. ஜெபத்தில் தேங்க்ஸ் கிவிங் ஆர்ட் இருக்கணும். ஜெபம்னா அதில் வெறும் கேட்கறது மட்டும் இல்லை, ஆஸ்கிங் மட்டும் கிடையாது. அது ப்ரைஸிங். அது என்னதுங்க, ப்ரைஸிங். என்ன, தேவனை உயர்த்துது. ப்ரைஸிங்னா என்னதுங்க, தேவனை உயர்த்துது, நன்றி செலுத்துது, மகிமைப்படுத்துது, கனப்படுத்துறது. இது ரொம்ப காணப்படணும். ஜெபத்தில் அது இருக்கணும், ப்ரைஸ் பண்ணணும். நம்ம பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு உங்கள் விண்ணப்பங்களில் ஜெபங்களில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ ஸ்தோத்திரம் ஜெபத்தில் என்ன இருக்குதுங்க, ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், ஜெபம் என்ன பண்ண, நினைப்பூட்டுதல். ஜெபம் என்னதுங்க, ரிமெம்பர்ஸ். தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்குது. தேவனுக்கு என்ன பண்ணுது, கொர்நேலியை எப்படி நினைப்பூட்டுச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நினைப்பூட்டுச்சு, ஆகாரை எப்படி நினைப்பூட்டுச்சு, அண்ணாலை எப்படி நினைப்பூட்டுச்சு. ஜெபம் நீங்கள் பண்ணிங்கன்னா தேவன் உங்களை நினைக்கிறார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். தேவன் மறந்து போகிறதில்லை, நம்ம மறந்து போயிடுறோம். ஆனால் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒரு காரியத்தை தேவன் சொல்வார், அது எனக்கு நினைப்பூட்டுதலாக இருக்குதுப்பா உன்னை குறித்து. சொல்லுங்கள், உன்னை குறித்து என்ன பண்ணுது, நினைப்பூட்டுதலாக இருக்குது.
அப்போ 17 பார்த்தோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை. அப்போ தேவனையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த தேவன் எந்த தேவனை? எல்லா தேவனும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன். சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா தேவனும் கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனை அறிஞ்சு கொள்ளணும். இந்த தேவனை அறிஞ்சு கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனை என்ன பண்ணுறாரு, நமக்கு எப்படி என்னார், எப்படிப்பட்டவர் என்பதை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்கிறார். ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவி இருந்தால் தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவரே இவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை தந்தரலுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். ஏன்? அப்போ தான் இவங்க தேவனை அறிய முடியும். தேவனை அறிஞ்சால் தான் இவங்க ஜெபமெல்லாம் என்ன பண்ணால் வேற மாதிரியா இருக்கும். நாங்கள் வேற மாதிரி ஆளுங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நாம் நம்மை அழைத்ததினாலே, போன வாரம் பார்த்தோம், நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்னதென்று. தேவனால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, தேவனால். போன வாரம் சொன்னேன், ஜெபத்தில் நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம தேவன் நம்மளே அழைச்சிருக்கிறார். ஆபிரகாம் அழைச்சாரு, என்ன அழைச்சாரு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஈசாக்கு தெரிஞ்சு கொண்டாரு, என்ன தெரிஞ்சு கொண்டாரு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை என்ன பண்ணுவார், நடத்துவார். யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நிச்சயம் உடையவர்களாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜெபத்துக்கு ஈஸியாக பதில் கிடைச்சிடும். சொல்லுங்க, ஈஸியாக என்ன பண்ணாங்க, பதில் கிடைக்கும். அப்போது அழைக்கிறதை குறித்து ஒரு தெளிவான காரியங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு போன வாரம் தீர்க்கமாக பார்த்தோம். வராதவங்க என்ன பண்ணுங்க, யூடியூப்பில் போய் பாருங்கள், பார்த்து என்ன பண்ணுங்க, பிடிச்சிக்கிடுங்க. சரி, அடுத்தது, நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று. தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது. சொல்லுங்க, நம்பிக்கை, எப்பேற்பட்ட நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இருதயத்தில் விசுவாசிக்கணும். சொல்லுங்க, இருதயத்தில் விசுவாசிக்கணும், மனதில் நம்ப வேண்டும். மனதில் என்ன பண்ண வேண்டும், கவனிங்க, நான் சொல்கிறேன், என்ன ஆக்ஷனை பாருங்க. இருதயத்தில் விசுவாசிக்கணும், மனதிலே நம்ப வேண்டும். இருதயம் என்பது ஆவி, மனது என்பது ஆத்துமா. சொல்லுங்க, இருதயம் என்பது என்னதுங்க, ஆவி, மனது என்பது ஆத்துமா. விசுவாசம் அது இருதயத்தில் உண்டாகிறது. இருதயத்தில் உண்டாகிறது தான் என்னதுங்க, இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய். அப்போ இருதயத்தில் தான் விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் எப்பொழுதுமே நவ், ஃபெய்த் இஸ் நவ், ப்ரெசன்ட் டென்ஸ். அது இப்பொழுதே எடுத்துக்கொள்ளும். சொல்லுங்க, அது இப்பொழுதே என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளும். மனது, இந்த நம்பிக்கை என்பது சொல்லும்போது அது ஹோப். சொல்லுங்க, நம்பிக்கை என்பது சொல்லுங்க என்னதுங்க, ஹோப். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹோப்? நம்பிக்கை என்பது எதிர்காலத்துக்குரியது. சொல்லுங்க, எதிர்காலத்துக்கு உரியது. இயேசு என்ன பண்ணிட்டாருங்க, கவனிங்க, சத்தம் சிந்தி மறித்து உயிர் தேர்ந்துட்டாரா, முடிஞ்சதை என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். முடிஞ்சதை என்ன பண்ண போகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு என்ன பண்ண போகிறாரு, 2000 வருஷத்துக்கு பிறகு திருப்பி என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறார். அது எதிர்காலம். அதை வரப்போகிறத நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசிக்க முடியாது, அதை நம்புகிறோம். எதிர்காலத்தில் நடப்பதை நாம் என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணுறோம், சில காரியத்தை, இல்லை அவன் பெரிய ஆளானா என்னை காப்பாற்றுவாங்க, என்ன டென்ஸில் பேசுகிறோம், என்ன டென்ஸில் பேசுகிறோம், ஃப்யூச்சர் டென்ஸில் பேசுகிறோம் இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். எதிர்காலம் நடக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸில் பேசுகிறோமே. அந்த ஃப்யூச்சரை குறித்து நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். சொல்லுங்கள், ஃப்யூச்சரை குறித்து என்ன பண்ணுங்க, நம்பிக்கை உடையவராக இருக்கணும். இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும், மனதில் நம்பிக்கை காணப்பட வேண்டும். சொல்லுங்கள், மனதில் என்ன பண்ணால், நம்பிக்கை தான் ஒரு ஹெல்மெட் மாதிரி. நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்போம்னா பிசாசு என்ன பண்ணுவான், அவனுடைய ஏரோஸ்ன்னுவாங்க, அவனுடைய அம்புகளினாலே மண்டையை என்ன பண்ணிடுவான், தொலைச்சிடுவான். நம்பிக்கை இல்லாத தனத்தை கொண்டு வந்துட்டானா உன்னால் ஒன்றுமே செய்யவே. இருதயம் விசுவாசிக்கணும், ஆவியில் விசுவாசிக்கணும், மனதில் என்ன பண்ணணும், நம்பணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ரெண்டுமே. அதாவது விசுவாசத்துக்கு டெஃபினேஷன் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள், விசுவாசத்தின் டெஃபினேஷன் என்னது, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தானே, ஏதாவது வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவன். இப்போ விசுவாசத்தில் டெஃபினேஷன் சொல்லும்போது அது நம்புகிறோம் பார்த்தீங்களா, அது நம்புறதுல ஒரு உறுதி வேணும். சொல்லுங்கள், நம்புறதுல என்ன பண்ணங்க, உறுதி வேணும். சில பேர் நம்புவான், கொஞ்ச நாள் நம்புவான், கொஞ்ச நாள் நம்ப மாட்டான். நம்புறப்ப காரியங்களை செய்வான், நம்பாதப்ப காரியங்களை என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ நம்புறதுல
ஒரு உறுதி காணப்பட வேண்டும். சொல்லுங்க, ஒரு உறுதி என்ன பண்ண வேண்டும்? அப்போ யாருக்கு நம்பிக்கையில் ஒரு உறுதியாக இருக்க முடியும்? யார் அழைக்கப்பட்டிருக்கிறா என்ற ஒரு மனுஷன் நிச்சயம் இருக்குதோ அவனுக்கு நம்பிக்கையிலும் என்ன பண்ணுவான்? அவன் சரியா இருப்பான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 23. அதுவும் அல்லாமல், ரோமர் 8:23, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, சொல்லுங்க, ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள் என்ன பண்றோம்? தவிக்கிறோம். சாருங்க, நீங்கள நானும் ஆவியின் முதற் பலனை பெற்று விட்டோம். சொல்லுங்க, ஆவியின் முதற் பலன். முதற் பலன் யாருங்க? இயேசு. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுங்க. ஆவியின் முதற் பலன் யாரு? இயேசு கிறிஸ்து ஆவியை ரட்சித்துட்டாரு. ஆவி ரட்சிக்கப்பட்டீங்க. சொல்லுங்க, உள்ளத்துல ஒரு பகுதி என்ன பண்ணுது? ரட்சிக்கப்பட்டாச்சு. இன்னும் மனது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. சரீரம் என்ன பண்ணல? இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. அதனால தான் இது பாவ சரீரம்னு சொல்கிறோம். திருப்பி என்ன சொல்கிறோம்? பாவ சரீரம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சரீரத்தை என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிக்கிறார். ஏன்னா இந்த பாவ சரீரம் வியாதி அடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரோமர் 8:11 நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் சகோதரரே, அன்றியும் இயேசு மரித்தோர் எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிற, கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பிற உங்களுக்குள் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ சரீரத்தில் இன்னும் பாவம் இருக்கிறது. கவனிங்க, ஆவியில் இருக்கிற பாவத்தை ஆண்டவர் முற்றிலுமா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவிட்டார். மனதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது. அப்பப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? மனதை சுத்தமாக்கினே இருக்கிறார். சரீரத்தில் சாவுக்கு ஏதுவான சரீரமாக தான் இருக்குது. அதனால தான் இந்த சரீரம் மரணத்தன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் மரணத்தன்மை உள்ளதாக இருந்தாலும், சாவுக்கேதுவானதாக இருந்தாலும், இயேசுவின் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆவி என்ன பண்ணுது? அப்பப்போ நம்ம வியாதிப்படும் போது, நோவு படும் போதெல்லாம் என்ன பண்ணுறது? சரீரத்தை மீண்டும் பலனடைய, ஜீவனடைய செஞ்சு கொண்டே இருக்கிறார். அதுதான் சாவுக்கேதுவான சரீரத்தை என்ன பண்ணுறாரு? அப்படியே விடுறதில்ல. சரீரத்தை என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிக்கிறார், ஜீவனடைய செய்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த சரீர மீட்புக்காக நாம் என்ன பண்ணுறோம்? எல்லாரும் ஏகமாக என்ன பண்ணுறோம்? தவித்து கொண்டு இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரீர மீட்புக்காக என்ன பண்ண? அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு, சொல்லுங்க, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். சரீரம் மீட்படையும் போது இப்போ ஆவியில் நம்ம புத்திரராக இருக்கிறோம். சரீர மீட்பு வரும்போது சரீரத்தின்படியும் சாகாமை சரீரமா, ஆவிக்குரிய சரீரமா, அழியாத சரீரமா பெற்று நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படிப்பட்ட சரீரத்தை பெறுவதற்காக நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? சரீர மீட்புக்காக என்ன பண்ணுறோங்க? கவனிங்க, சரீர மீட்புக்காக எல்லாரும் என்ன பண்ணுறோம்? காத்திருந்து நமக்குள்ளே என்ன பண்ணுறோம்? தவிக்கிறோம். உலகம்லாம் இது எப்போ நடக்க போகுது? எப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரோ அப்போது தான் நமக்கு சரீர மீட்பு வரப்போகுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். முதல் முறை வர சொல்ல ஆவியை மீட்டு கொண்டாரு. 2வது முறை வர சொல்ல சரீரத்தையும் என்ன பண்ணுவார்? மீட்டுக் கொள்வார். எல்லாம் கரங்களுக்கு தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். இப்போ 2வது முறை வரப்போறார் பாருங்க. இந்த 2வது முறை வரப்போறாரு. 2வது முறை சரீர மீட்பு உண்டாக போகுது. இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகுது. இந்த எதிர்காலத்தை நடக்க போகிறதெல்லாம் நம்ம எப்படின்னா விசுவாசிக்க முடியாது. எதிர்காலத்தை நடக்க போகிறதெல்லாம் நம்ப தான் முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால தான் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கக்கூடாது. நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. விசுவாசிக்கிறவன் நம்பவும் செய்யணும். எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ அதனால தான் சொல்றாரு, அதுவும் அல்லாமல் ஆவியின் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து என்ன பண்றோமா?
தவிக்கிறோமா. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த நம்பிக்கையினாலே சொல்லுங்க, அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா இந்த சரீர மீட்புக்காக நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கையிலே காத்து கொண்டு இருக்கிறோம் சொல்லுங்க. சரீர மீட்புக்காக நம்பிக்கையிலே என்ன பண்றோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்பிக்கையினாலே நாம் என்ன பண்ண, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் நான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? கவனிங்க, விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு யூனிட்டி இருக்குது, ஒரு யூனிக் இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னன்னா, விசுவாசமும் காணப்படாததை சார்ந்திருக்கிறது, நம்பிக்கையும் காணப்படாததை சார்ந்திருக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது ரெண்டுமே அடுத்த உலகத்தை சார்ந்து இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு யூனிட்டி இருக்குது. என்னன்னா, காணப்படாததை விசுவாசிக்கிறது, காணப்படாததை நம்புவது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, நம்புகிறது, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் காணாததை நம்பினமாகில் சொல்லுங்க. காணாததை நம்பினமாகி. நீங்களா என்னங்க, இயேசு வரப்போறது என்ன பண்ணல, இன்னும் பார்க்கல. உங்க சரீர மீட்பு அடைய போறது இன்னும் பார்க்கல. 1000 வருஷம் அரசாட்சியை இன்னும் பார்க்கல. நியாய தீர்ப்பில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்கல. ஆனா வசனத்தின் வழியா நாம பார்க்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகவே நம்ம என்ன பண்றோம்? ஒரு காரியத்தை கண்ணால பார்க்கல, தொடல, ஆனா காணாததை நாம என்ன பண்றோம்? நம்புறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்பிக்கைக்கு என்ன டெஃபினிஷன்? காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புகிறது தான் என்னதுங்க? நம்பிக்கை. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? ஐயோ, என் வாழ்க்கை இப்படியே போகாது, என் எதிர்காலம் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இந்த இயேசு என்ன பண்ணுவாரு? சும்மா விட மாட்டாரு, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாரு என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றவர்களா இராம எல்லாவற்றின் மேல எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு புதைச்சிட்டு கடை கடை கடன் வளரலன்னு சொல்லிட்டு கொட்டையை தோண்டி பார்க்கறது கிடையாது. விதைய வரும், மரம் வரும், செடி வரும், அப்படின்னு தண்ணியை ஊத்துறோம். ஒரு நாள் வருது, வந்தவொடனே வெட்டி போடுறது இல்லை, ஒரு நாள் கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுறோம்? காத்துன்னு இருக்கிறோம். இதுதான் நம்பிக்கை. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு பாரு, அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு கூட என்ன பண்ணுவோமா? காத்திருப்போம். கவனிங்க, விசுவாசத்துக்கும் பொறுமை தேவை, நம்பிக்கைக்கும் பொறுமை தேவை. சொல்லுங்க, விசுவாசத்துக்கும் பொறுமை தேவை. பொறுமை இருக்கிறவன் தான் விசுவாசிக்க முடியும், பொறுமை இருக்கிறவன் தான் நம்ப முடியும். அர்ஜென்ட்டு கொடுக்க, அடாலடி, இன்னைக்கே எல்லாம் ஆயிடணும், இன்னைக்கே எல்லாம் முடியணும். சில பேர் சுத்தண்ணி ஊற்றின மாதிரி குச்சின்பான், அன்றைக்கே எல்லாம் நடந்தணும். ஆனால் பொறுமை, இது பாருங்க, இந்த பொறுமையாக இருக்கிறவனுக்கு தான் விசுவாசமும் வேலை செய்யும், பொறுமையாக இருக்கிறவனுக்கு தான் நம்பிக்கையும் வேலை செய்யும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்போ நம்பிக்கை உடையவன் பொறுமையோடு கூட என்ன பண்றான்? காத்திருக்கிறான். வெயிட். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு பாருங்க, நம்ம சில நேரத்தில் வந்து பசி எடுக்கும் பாருங்க, பாஸ்டர் மாட்ட போய் கேட்பேன், என்னம்மா இவ்வளோ நேரம் சாப்பாடு சீக்கிரம் செய்ய மாட்டியா? அரிசி வேக தேவையில்லையாப்பா, டீ வச்சிட்டோம் வச்சுங்களேன், பால் கொதிக்க தேவையில்லையா, அப்படியே எடுத்து கொடுத்துருது. அப்போ என்னன்னா, பால் கொதிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, அரிசி வேகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கபுக்குன்னு எடுத்துட்டோம்னா அரிசியாக இருக்கும், கபுக்குன்னு எடுத்துட்டா பால் வாசனையும் இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போது ஒவ்வொன்றுக்கும் அந்த நேரங்குது பாருங்க, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமை என்ன பண்ணுது? காத்திருக்க செய்து. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் பொறுமையோடு கூட காத்திருக்கிறானோ அவனுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ அடுத்த வசனத்தை இது இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய. சில நேரத்தில் காணாதல் நம்பின்னு இருக்கிறோம், சில நேரத்தில் வந்து பிசாசை கொஸ்டின், இன்னத்துக்கு எதுக்கு தேவையில்லாமல் நீ நம்பி நிற்கிற? அவன் கொஸ்டினை போடுறான், வேலையை பார்ப்பா, அடுத்த வேலை என்னன்னு பார்ப்பா. அவன் மனசில் என்ன பண்ணுறான்? ஒரு யோசனையை போடுறான், இதை செய்ப்பா அதை செய்ப்பா.
ஆனால் வேதம் சொல்லுது அந்தபடியே ஆவியானவரும். இப்படிப்பட்ட நேரங்களிலே நமது பலவீனங்களிலே, என்ன பலவீனம்? இந்த சரீரத்தில் இருக்கிற சில சோர்வு, மனதில் இருக்கிற சில சோர்வு, இது நம்ப மறுக்குது, இதை காண மறுக்குது, இது ஏதாவது நம்ப காத்திருக்காம எதனா பண்ணிடலாமா, எதனா செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? மனுஷனை உந்தி தள்ளுது பாருங்க. இப்படி உந்தி தள்ளும் போது ஆவியானவர் என்ன பண்றாரு? இந்த பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறாராம். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எப்பா நீ விசுவாசத்துக்கு இயேசு என்ன பண்றாரு? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோமோ அவர் உதவி செய்கிறாரு. அதே போல நம்பிக்கைக்கு ஆவியானவர் உதவி செய்கிறாருங்க. நம்பிக்கைக்கு யாரு உதவி செய்கிறாருங்க? ஆவியானவர் பலவீனங்களில் என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே. பார்த்தீங்களா, நம்பிக்கை வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஜபமும் வருது. நம்பிக்கையை சொல்லும் ஜபத்தை சொல்லும் போது என்ன பண்றாங்க? நம்பிக்கையை சொல்றாங்க. நம்பிக்கையை சொல்லும் போது ஜபத்தை என்ன பண்றாங்க? சொல்றாங்க. நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன பண்றாராம்? ஜெபிக்கிறாராம். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பண்ண. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாருங்க. சில நேரத்தில் உனக்கு நம்பிக்கையில வீக்கா இருக்கலாம், சில நேரத்தில் ஒன்றும் புரியாம இருக்கலாம், சொல்ல தெளிவில்லாம இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பக்தி இருக்குது. ஆண்டவர் என்ன பண்றார்? அந்த நேரத்தில் ஆவியானவர் உனக்காக என்ன பண்றாரு? உன் பட்சத்தில் நிருந்து வாக்கு கடங்காத விதத்தில் என்ன பண்றாருங்க? ஜெபிக்கிறார். ஐயோ, என் பிள்ளை நம்பிக்கை இழந்துடக்கூடாது, என் பிள்ளை நம்பிக்கையுடையவர்களாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் உதவியாளராக கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால இந்த ஆவியானவர் உனக்கு எனக்கு என்ன பண்றாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு என்ன பண்றாரு? ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். சொல்லுங்க, நம்பிக்கை என்னதுங்க? ரொம்ப அவசியம். நீங்கள் ரோமரில் நீங்கள் எடுத்து 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆபிரகாமை பொறுத்து பார்க்கும்போது அவன் நம்பிக்கையில் என்ன பண்ணல? சொல்லுங்க, அந்த வசனத்தை படிங்க. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தானா. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரத்தில் நம்புறதுக்கு, எப்பா நம்புறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு. நீ சொல்றத நம்புறதுக்கு எத்தனை நான் சொன்னா தான்ப்பா நம்புவானுவான் சில பேர். ஏய், உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, சரி அவ்வளோலாம் காட்ட தேவையில்ல, ஒரே ஒரு நோட்டை காட்டு, உங்கள்கிட்ட பணம் இருக்குதானு, அப்போ தான் நம்புவேன். ஆனால் சில நேரத்தில் நம்புறதுக்கு ஏது இல்லை, ஆதாரம் இல்லை, எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் இல்லைன்னா கூட இந்த ஆபிரகாம் எப்படி பண்ணானா? அவன் விசுவாசத்துக்கு எப்படி பண்ணானா? நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தானா. நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தோம் என்ன பண்ணுங்க? நம்பிக்கையும் குறையிலையா, விசுவாசத்திலேயே என்ன பண்ணலையா? குறையிலையா. அதனால தான் ஆபிரகாம் என்ன பண்ண? விசுவாசத்தில் வல்லவனானா. அதனால தான் ஆபிரகாமுக்கு விசுவாசிகள் தகப்பன் பேர் வச்சாங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து உங்கள் அம்மா அப்பா சொன்னோம், எப்பா உன் மூலம் தான்ப்பா நான் இதை கற்றுக்கினேன், நீ தான்ப்பா எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்த தகப்பன். நல்ல காரியங்கள் மட்டும் இல்லைங்க, ஆவிக்குரிய காரியங்களையும் என்ன பண்ணும்? விசுவாசத்தை, நம்பிக்கையை, பொறுமையை, அன்பை, நல்ல நல்ல காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண? நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் நடக்கையின் மூலமாக என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் டீச்சர் பார்த்துவாங்க, நான் தான் ஃபீஸ் கட்டுறேனே, நான் எத்தனை அங்கே போய் விட்டுட்டேனே, அப்படிலாம் கிடையாது. அவங்க செக்குலரில் பார்த்துப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ளவே முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களிடத்துலேருந்து ஜபத்தை கற்றுக்கணும், உங்களிடத்துலேருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கணும், உங்களிடத்துலேருந்து மாதிரியை கற்றுக்கணும், உங்களிடத்துலேருந்து என்ன பண்ணணும்? நல்ல நல்ல காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வீட்டிலேருந்து தான் நிறைய கற்றுக்கணும், வெளியில் போகிறது கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த காலத்தில் பாருங்கள், நான் கடவுளை அறியலை, ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? எப்போதும் டெய்லி குளிச்சுட்டு வந்தோன்னும் ட்ரெஸ்ஸை கூட என்ன பண்ண மாட்டார், அந்த துண்டை பட்டுட்டு நேராக என்ன பண்ணுவார்? அந்த படத்துக்கிட்ட நின்றுவார், கேனில் ஏற்றிப்பார், பக்தியோடு கூட என்ன பண்ணுவார்? கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்? துணியெல்லாம் மாற்றிட்டு போவார். அங்கேருந்து பாத்ரூம்லேருந்து அந்த துண்டை கட்டின்னு வருவார். அப்போ அந்த பழக்கம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் என்ன பண்ணோம்? கொஞ்சம் ஒரு 18 வயசு அப்படி வந்த பேர் நாங்கள் என்ன பண்ணோம்? குளித்தோன்னு டெய்லி குளிக்கிற பழக்கத்தை கற்றுக்கொண்டோம்.
அதுக்கப்புறம் அவரை மாதிரி போய் என்ன பண்ணுவோம், முன்னாடி போட்டால் போய் நின்று அவர் வேண்டுற மாதிரி நாங்களும் வேண்டுவோம். ஒரு நல்ல நல்ல காரியத்தை இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளை ஜெபம் பண்ணும். நீங்கள் ஒரு பிள்ளைய வந்து செய்யின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் செஞ்சு காட்டணும், அது செய்யும். ஆமே, நீங்கள் செய்யாதது எதுவும் அதை செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. முதல் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும், செய்யும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சரி, கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 6 நினைக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்திற்கொள்வர்களை என்ன பண்ணுங்க, பின்பற்றுவலா இருந்து சொல்லிட்டு, விசுவாசத்தினாலும் என்னது பொறுமையினாலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களா இருந்துன்னு சொல்லிட்டு 12 சொல்றார், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கையில் என்ன பண்ணுங்க, பூரண நிச்சயம் உண்டாகும்படி. ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கையில் ஒரு நிச்சயம் உண்டாகணும். என்ன நிச்சயம் உண்டாகணும்னா, பூரண நிச்சயம் உண்டாகும்படி இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சில காரியத்தை வந்து சொல்றார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணதை சொல்லிட்டு, நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்றான், பெற்றான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு, மனுஷர் தங்களில் என்ன பண்ணுவார், பெரிய ஆணையிடுவார்கள், ஆணையிடுவதற்கு மேலானது முடிவு. அந்தபடியே தேவனும் வாக்கு பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. சொல்லுங்க, நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையில் பாருங்க. இந்த சொல்றாரு, நீங்க ஜெபத்தில் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால நீடிய பொறுமையினால எப்படி சுதந்திரிக்க பண்ணுவேன்னா, உங்களுக்கு நம்பிக்கையில் முதல் பூரண நிச்சயம் இருக்கணும். சொல்லுங்க, நம்பிக்கையில் என்ன இருக்கணுங்க, பூரண நிச்சயம் இருக்கணும். கொஞ்சம் நெஞ்ச நிச்சயம் இல்லை. இந்த நம்பிக்கையில் கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டா கூட பிரச்சனை. சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபடுகிற அலைக்கு ஒப்பாய் இருப்பான். அப்படிப்பட்டவன் எதையும் கர்த்தரிடத்தில் கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகம் வந்துட்டு பிசாசு. சந்தேகப்படுகிறவன் என்ன பண்ண, விசுவாசத்தின் பூர்ணப்படவே முடியாது. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கலாம், விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது அவர் என்ன பண்ணாரு, விசுவாசம் என்ன, அந்த வசனத்தை படிங்க, 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க் 11, 23, 24. யாராவது சத்தமாக படிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சந்தேகப்படாமல். பக்கத்தில் சொல்லுங்க, சந்தேகப்படாமல். அப்போ பாருங்க, சந்தேகப்படாம இருக்கணும்னா நம்பிக்கையில பூரண நிச்சயம் உண்டாக வேண்டும். சொல்லுங்க, நம்பிக்கையில் என்ன பண்ணுங்க, பூரண நிச்சயம் உண்டாகணும். இந்த பூரண நிச்சயம் உண்டாகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, அழைச்சாரு. அவனுக்கு கரெக்டாக பிள்ளைய கொடுத்தாரு. பிள்ளைய கொடுத்தது மட்டும் அந்த சந்ததியை கொடுத்தாரு. அவனை வந்து அந்த பலியிட சொன்னார். அந்த பலியிட சொன்ன மாதிரியே பலியிட்டு அவனை என்ன பண்ணார், உயிரோடு கூட எழுப்பினார். இந்த 2 மாறாத விஷயத்தை கண்டார். அவனுக்கு பிள்ளைய கொடுத்தாரு, அவனுக்கு சந்ததியாகிய இயேசுவை கொடுத்தாரு. அந்த சந்ததியாகிய இயேசு என்ன பண்ணார், அவரும் என்ன பண்ணார், மரித்தார். அவரையும் கைவிடல, அவரையும் உயிரோடு கூட எழுப்பி நமக்கு முன்னோடியாக என்ன பண்ணுறாரு, அந்த திரைக்குள்ளே போயிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2 மாறாத விஷயத்தை பார்க்க சொல்கிறாரு. ஒன்று, ஆபிரகாமுக்கு சந்ததியாகிய இயேசுவை கொடுத்தாரு. அந்த சந்ததியாகிய இயேசு மரித்து ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து நமக்கு முன்னோடியாக என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அந்த திரைக்குள்ளாக போகியிருக்கிறபடினாலே
இந்த 2 நம்பிக்கை நிமித்தமாக, இந்த 2 காரியங்கள் நிமித்தமாக நீங்க